ஹாய், நான் உங்க கனகா. 10 நிமிஷத்தில குழம்பு பண்ணலான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த குழம்பு பண்ண 10 நிமிஷம் தான் ஆகும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4, 5 பல் பூண்டு, காரத்துக்கு 4, 5 பச்சை மிளகா, ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, கொஞ்சமா சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் தாராளமாக எண்ணெய், வெட்டி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட் அப்படியே இதில் விட்டுட்டு நல்லா வதக்கணும். பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொதித்து வரணும். இந்த டைமிங்கில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் மோரை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மோரை அப்படியே இதில் ஊற்றிடுங்க. மோர் ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கக்கூடாது. கொதிச்சா நல்லா இருக்காது. மகுந்து வரணும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. தாராளமாக தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், வத்தல் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை, தாராளமாக சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி இதை அப்படியே குழம்புல ஊற்றிட்டு சுட சுட சாதத்துக்கு பரிமாறினா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.